இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை தெரசா ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவருடைய ஆன்மீக குருவாக இருந்த வான் எக்ஸன் பெல்ஜிய குருவிடம் சென்று முறையிட்டார். அவரும் அதை அறிந்து கொண்டு அவருடைய கடிதத்தோடு, அன்னை தெரசாவுடைய கடிதத்தோடு அவர் அங்கு இருக்கக்கூடிய பேராயரை சந்திக்க சென்றாராம். அப்போது பேராயர் கடிதத்தை வாசித்து பார்த்து சொன்னாராம், இதோ அன்னை தெரசாவிற்கு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்கு கூட சக்தி இல்லை, பலன் இல்லை, முடியாது. அவருடைய செயலை செய்வதற்கு கூட அவரால் முடியாத நிலையில் ஒரு சபையை அவர் தோற்றுவிக்க விரும்புகிறாரா என்று திட்டி அனுப்பினாரா. இந்த செய்தி இந்த ஆன்மீக குரு வான் எக்ஸன் வழியாக அன்னை தெரசாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் சோர்ந்து தளர்ந்து விட்டார். இருந்த போதிலும் ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதலின் பெயரில் அவர் இது இறைவனுடைய திட்டமானால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உற்சாகமும் ஆறுதலும் அளித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல அத்தனையும் தாண்டி ஒரு மெழுகுவர்த்தியை கூட ஏற்ற முடியாது என்ற சூழலை, தன்னுடைய வேலையை தானே கூட செய்ய முடியாத அன்னை தெரசாவா என்ற கேள்விகளுக்கு மத்தியில அருமையான விதத்தில் சபையை தோற்றுவித்தார். இது இறை திட்டமானால் எல்லாம் நடக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. பிரியமான சகோதரர்களே, அதே நிகழ்வு இந்த நாளுடைய நற்செய்தியிலே நம்ம பார்க்கின்றோம். அன்னை மரியாள் ஒரு கன்னி ஆயிற்று. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதர் அன்னை மரியாளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். இங்கு பார்க்கின்றோம், ஆண்டவருடைய பிறப்பும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் ஒரே மாதிரியாக தெரியலாம். என்ன நடக்கின்றது? இங்கு இறைவன் சக்கரியாவுடைய ஜெபத்தை கேட்கின்றார். பல ஆண்டுகளாக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார், குழந்தை வர வேண்டி. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் சக்கரியாவுக்கு பதில் கொடுக்கின்றார். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே முன்வந்து அன்னை மரியாளை ஆசீர்வதிக்கின்றார். அவர் ஒருபோதும் வேண்டியதில்லை, நான் மீட்பருடைய தாயாக மாற வேண்டும், இரட்சகருடைய தாயாக மாற வேண்டும், இயேசுடைய தாயாக மாற வேண்டும் என்றெல்லாம் அவர் ஒருபோதும் கனவில் கூட நினைத்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் அன்னை மரியாளை தேர்வு செய்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு அன்னை மரியாள், இது உம்முடைய திட்டமானால் உன் சொற்படியே ஆகட்டும், நிகழட்டும், நடக்கட்டும். இதோ நீர் என்னோடு இருக்கின்ற போது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானங்கள், இழிவுகள், என்ன பிரச்சனை வந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீர் என்ற அந்த மன தைரியத்தோடு ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறார் அன்னை மரியாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நாமும் மற்றவர்களால் தாழ்த்தப்படுகின்ற போது, மற்றவர்களால் தரைக்குறைவாக பேசப்படுகின்ற போது, மற்றவர்களால் உதறி தள்ளுகின்ற போது, இறைவன் நம்மோடு இருக்கின்றார், அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவரை தஞ்சம் என்று வாழ்ந்தோம் என்றால் இவை அத்தனையும் கடந்து போகும். இவை அத்தனையும் பனித்துளி போல மறைந்துவிடும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் அன்னை தெரசா ஒருபோதும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்தாலும் மீண்டும் இறை திட்டமானால் நடக்கட்டும் என்றார். அன்னை மரியாள் ஒரு கன்னியாக இருந்தாலும் இது இறை திட்டம் என்றால் நடக்கட்டும், நான் பார்த்துக் கொள்வேன், இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்று. அன்றாட வாழ்க்கையில் நாமும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் விரக்தியோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, மன அழுத்தத்தோடு, போராட்டத்தோடு, கசப்புத்தன்மையோடு, ஏமாற்றத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவரே, நான் உன்னை தஞ்சம் என்று இருக்கின்றேன், அத்தனை பார்த்துக்கொள்ளும் என்று சொன்னால் போதும், பார்த்துக்கொள்வார். பரலோக தந்தையே இறைவா,
என்று அருமையான நாள் வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே உன் பாதத்தில் எங்களை நாங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கின்றோம். அன்று அன்னை மரியாளுக்கு வானதோர் வழியாக நீ வாக்குரைத்தீர், ஏதோ உன் சொற்படி ஆகட்டும், நிகழட்டும் என்று ஏற்றுக்கொண்டாரே. அப்படிப்பட்ட எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ என்னோடு இருக்கின்றீர் என்று சொல்லக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.